ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். முத்துவோட அப்பா விஜயா கிட்ட மனோஜ் சின்ன பையன் இல்லை, 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்களே பேசி அதை சரி பண்ணட்டும், புருஷன் பொண்டாட்டியை பிரிக்கிற வேலையை பார்க்காதன்ட்டு சொல்கிறாரு. இந்த டைமில் ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டு வித்யா வீட்டுக்கு போயிருக்காங்க. ரோஹிணி அலறதை பார்த்து வித்யா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. நீ எவ்வளவு தப்பு பண்ணியிருக்க, பொய் சொல்லியிருக்க, ஆனால் இந்த பண மேட்டரில் எப்படி மாட்டிக்கிட்டியே அப்படின்னு வருத்தமாக சொல்ல, இதுக்கெல்லாம் காரணம் அந்த முத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மேலே வன்மத்தை கொட்டுறாங்க ரோஹிணி. இந்த டைமில் மனோஜ் வீட்டுக்கு வர ரோஹிணி எங்கன்னு விஜயா கேட்க, எனக்கு தெரியலையே அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. நீங்கள் சொல்லாமல் நான் பேசலம்மா அப்படின்ட்டு மனோஜ் சொல்கிறாரு. அங்கேருந்து முத்து பொண்டாட்டிக்கிட்ட பேச அம்மா பர்மிஷன் இருந்தால் தான் பேசுவானா அப்படின்னு நக்கலாக சொல்கிறாரு. ரோஹிணியை ஃபோன் பண்ணி வர சொல்லுன்னு விஜயா சொல்ல, ரொம்ப சந்தோஷமாக ரோஹிணிக்கு மனோஜ் ஃபோன் செய்கிறாரு. ஆனால் ரோஹிணி ஃபோனை எடுக்கவே இல்லை. அவங்க ஃப்ரெண்டு வித்யா ஏன்டி ஃபோனை எடுக்கலைன்னு கேட்டால், நான் அடி வாங்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தான், என்ன ஆனாலும் அவன் என்னை விட்டு கொடுக்க மாட்டான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி ஃபோன் எடுக்காதனால பார்லருக்கு ஃபோன் பண்ணால் அங்கே ரோஹிணி வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி மனோஜ் நிற்கும்போது, ஒரு வேளை பார்லர் அம்மா வித்யா வீட்டுக்கு போயிருப்பாங்கன்ட்டு முத்து சொல்ல, மனோஜ் வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ ரோஹிணி அந்த ஃபோனை எடுக்காதன்ட்டு சொல்கிறாங்க. திரும்ப மனோஜ் ஃபோன் பண்ண, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லாதன்ட்டு சொல்கிறாங்க. சரின்ட்டு மனோஜோட ஃபோனை எடுத்த வித்யா மனோஜ் கேட்குறதுக்கு முன்னாடியே ரோஹிணி வரலன்னு சொல்கிறாங்க. நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு மனோஜ் சொல்ல, இல்லை காலையில் வரேன்னு ரோஹிணி சொல்லியிருந்தா, ஆனால் வரல, நீங்கள் வேறு ஃபோன் பண்ணியிருக்கீங்களா, அவளை பற்றி தானே கேட்பீங்க, அதான்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க அந்த உளறுவாய் வித்யா. சரி, ரோஹிணி வந்தால் அம்மா வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு மனோஜ். மனோஜ் ஒரு எடுப்பார் கைப்பில், அவருக்கு சுய புத்தியே கிடையாது. இப்போவும் அவங்க அம்மா சொன்னதுனால தான் ஃபோன் பண்ணியிருக்காரு, இல்லைன்னா ஃபோனே செய்திருக்க மாட்டார். நாளைக்கு அவங்க அம்மா உன்னைய வீட்டை விட்டு வெளியே போயிச்சோன்னா இவரும் சரின்னு தான் சொல்லுவார், அதனால் பார்த்து நடந்துக்க, மனோஜ் மேலே கோபத்தை காட்டாத, அவர் ஒரு பொம்மலாட்ட பொம்மை, அவ்வளோதான்னு சொல்லிட்டு வித்யா ரோஹிணிகிட்ட சொல்கிறாங்க. சரி, நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு ரோஹிணி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ரோஹிணி வீட்டுக்கு வந்ததும் முத்தோட அப்பா இதான் கடைசி, போய் பித்தலாட்டம் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரையும் பார்த்து சொல்கிறாரு. ரோஹிணி மனோஜ் விஜயாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இனி எனக்கு தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க விஜயா. இவ்வளோ பெரிய தப்புக்கு காலில் விழுந்தால் போதுமா, அப்பாவுடைய பணத்தில் தான் இந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த ஷாப்புக்கு அப்பா தான் ஓனர், இனி கடைக்கு அப்பா தான் வருவார்னு சொல்லிட்டு முத்து கராராக சொல்லிடுறாரு. இல்லை, முத்தோட அப்பாவுக்கு உடன்பாடு இல்லை. அடுத்து மனோஜையும் ரோஹிணியும் விஜயா தனியாக கூப்பிட்டு கடைக்கு அவரை வர சொல்லிட்டா முத்து. இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அந்த 27 லட்ச ரூபாய் தான், அதனால் உங்கள் மாமா கிட்ட சொல்லி உங்கள் அப்பா கிட்ட இருந்து 27 லட்சத்தை வாங்கப்பான்ட்டு ரோஹிணிகிட்ட சொல்கிறாங்க. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ரோஹிணி முழிச்சிட்டே இருக்காங்க. நாளை எபிசோடுக்கான இந்த சின்ன கிளிப்போட இந்த வீடியோவை முடிக்கிறாங்க.